என்ற ஹெட்போனை தாங்கடா. இணைந்திருப்பது சங்கமம் வானொலி அதிக நேரம் பிறப்பு இணைந்திருக்கிறோம். ஒரே கிறிஸ்துவிலும் சங்கம் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்க போன்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வார்த்தைகளை கூடாக வழி நடத்துவார். கத்திட்ட கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். வழி நடத்துகிற பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். 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 இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறதவனாய் இருக்கிறார், செய்து முடித்தவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நாங்கள் சகல சத்தியத்துக்குள் நடத்தப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இது உம்முடைய வார்த்தை. நீர் செய்து முடித்த யாவும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய எதிர்காலங்களையும் எங்களுடைய தேசங்களையும் மேற்கொள்ளுவதாக உம்முடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போகிறோம், வேதத்தை ஆராய்ச்சி செய்ய போகிறோம், சத்தியங்களை அறிய போகிறோம். அதனால் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியம் பூரணமாய் விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. ரோமர் 8:5 அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆகவே பிரியமானவர்களே, மிக மிக அவசியம் இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாமிசப்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே இப்படி செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆவியின் சிந்தையது மாமிச சிந்தையது என்று நமக்கு தெரியாவிட்டால் நாங்கள் எப்பொழுதுமே அதிலே கன்ஃபியூஸாய் புரியாதவர்களாய் இருப்போம். எதையாவது நாங்கள் புரியாமல் இருப்போமானால் அந்த இடத்திலே நிச்சயமாய் பிசாசு கிரியை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் தெரிந்திருப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இது பிசாசின் தந்திரம் என்பதை அறிந்திருப்போம். ஆவியின் சிந்தையின்படி நடப்போம். ஆகவே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்போம். பிரியமானவர்களே, கவனியுங்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். தோத்து போனவர்களாய் அல்ல, பிசாசினால் ஏமாற்றப்பட்டவர்களாய் அல்ல, பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அதனால் தான் தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு சகல அதிகாரங்களையும் கொடுக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய கிரிகைகளை நிர்மூலமாக்கி ஜனங்களுக்கும் நமக்கும் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறார். ஆமேன். பிசாசினால் அடி வாங்கி தோற்று போனவர்களாய் நாங்கள் வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப பார்ப்போமானால் தேவன் நாங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அப்ப நீங்கள் வெளிப்படுத்தலிலே வாசிப்பீர்களானால் அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெயிக்கிறவர்கள், வெற்றி பெற்றவர்கள் தேவனுடைய பந்தியிலே பிரவேசிப்பார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ என்று வெளிப்படுத்திலே பல விதத்திலே பல இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே
நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நாங்கள் பிசாசினால் தோற்கடிக்கப்படுவது, பிசாசினால் எல்லா விதமான தோல்விகளையும் நோய்களையும் பில்லி சூனியங்களையும் பெற்று வாழ்வது தேவ சித்தம் அல்ல, தேவ திட்டம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொண்டால்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லாவிட்டால் நிச்சயமாய் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுப்போம். சுகையினமாய் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. பற்றாக்குறையாய் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. சரீரத்திலே பலன் இல்லாமல் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. உள்ளத்திலே சிந்தையிலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. தோல்வியிலே வாழ்வது தேவ சித்தம் அல்ல. எல்லா விதத்திலும் பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் ஜெயிக்கிறது, மற்றவர்களுக்கும் விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறது, மற்றவர்களுக்கும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறது, ஜெய கிறிஸ்துக்களாய் வாழ்வது, இதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமேன். ஆகவே அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப நாம் மாமிசத்துக்குரிய விதத்திலே நாங்கள் நடந்தால், எல்லா காரியத்தை நாங்கள் மாமிசத்திலே திட்டம் பண்ணினால், என்ன இருக்கிறது, எப்படி செய்ய முடியும், இவ்வளவுதான் நம்மிடத்தில் இருக்கிறது, அப்ப இவ்வளவுதான் நாம் செய்ய முடியும் என்றெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணினால், தீர்மானம் பண்ணினால், அது மாமிசம், அது ஆவிக்குரியது அல்ல. தேவனை பாருங்கள், அப்போஸ்தலருடைய கையில இருந்த சகல காரியங்களையும் அவர் வாங்கிவிட்டு அவர்களை வெறுமையாய் அனுப்புகிறார். அவர்களுடைய பர்ஸ், அவருடைய வாலெட், அதை என்ன செய்து விட்டார், வாங்கி விட்டார். அவர்கள் கொண்டு போற தடி வாங்கி விட்டார். இவைகள் எல்லாவற்றையும் வாங்கிட்டு அவர்களை வெறுமையாய் அனுப்புகிறார். ஊழியத்துக்கு போங்கள், உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. ஆனால் மாமிசத்திலே நாங்கள் சிந்தித்து போப்போமானால் இது இம்பாசிபிள், இது நடக்க முடியாத காரியம். ஆனால் இப்படி நாங்கள் மாமிசத்திலே தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி செயல்படுவோமானால் இதுதான் மாமிச சிந்தை. இதைத்தான் இந்த உலகமும் செய்கிறது. தேவனை விசுவாசிக்காதவர்களும் அப்படித்தான் நடக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லா காரியங்களையும் மாமிசத்தின்படி, நாங்கள் ஒரு சுவையினம் வந்து விட்டால் உடனடியாக எங்களுடைய சிந்தையிலே நான் டாக்டர்கிட்ட போக வேண்டும், எனக்கு மருந்து தேவை, அல்லது எனக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, கேன்சரா இருக்குமோ, இப்படி எல்லாம் நான் நினைப்பேன். ஆனால் இது மாமிச சிந்தை. ஆவியின் சிந்தை என்ன சொல்லுகிறது என்றால், இல்லை, அவருடைய தழும்புகளினால் நான் குணமானபடியினால், ஒரே பலியினால் அவர் என்றென்றைக்கும் என்னை விடுதலை ஆக்கினபடினால் நான் சுகமாயிருக்கிறேன். குறைவிருக்குமானால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு குறைவில்லை, என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்கி விட்டபடியினால் எனக்கு எந்த குறைவும் இல்லை. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை. ஆனால் அவர் என்னுடைய சொந்த தகப்பனாய் மாறின பிறகு, அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் நான் அதிபதியான பிறகு என்னிடத்தில் குறைவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை, நான் போகிற இடங்களிலே எனக்கு குறைவில்லை, நான் கையிட்டு செய்கிற காரியங்களிலே எனக்கு குறைவில்லை. எல்லா நிறைவும் என்னை மேற்கொள்ளும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நாங்கள் எல்லா விதத்திலும் பெருகும்படி அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் அவர்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளையே பிழைப்பூட்டுகிற தேவன் நான் அவருடைய விசேஷித்த குமாரனாய் குமாரத்தியாய் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், அவருடைய சொத்துக்கெல்லாம் அதிபதிகளாய் இருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை என்பதுதான் ஆவியின் சிந்தை. அப்ப வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை நான் தியானிப்பேனானால் அது ஆவியின் சிந்தை. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் சிந்திப்போமானால் அது ஆவியின் சிந்தை. ஆனால் வார்த்தையின்படி சிந்திக்காமல் இந்த உலகத்தின்படி, இந்த உலகம் நினைக்கிறதுபடி, இந்த உலகம் தீர்மானம் பண்ணுகிறபடி, இந்த உலகம் திட்டம் பண்ணுகிறபடி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஊழியத்தை நடத்துவோமானால் அது மாமிச சிந்தை.
எல்லாமே நாம மாமிசத்துல செய்ய முடியும். ஊழியம் கூட நாம மாமிசத்துல செய்ய முடியும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வது கூட நாம் மாமிசத்தில் வாழ முடியும். எங்களுடைய சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணமே 100% நாங்கள் மாமிசத்தில் வாழுகிறபடினா தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் வேத வசனத்தை நம்பி வாழுவோமானால் நம்முடைய சிந்தையிலும் இருதயத்திலும் சமாதானம் உண்டாயிருக்கும். அதனால்தான் ரோமர் 8:6 இப்படியாக சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. பாருங்க, நீங்கள் இந்த கனியை புசிப்பீர்களானால் தேவர்கள் ஆவீர்கள் என்பதை தேவனே அறிந்திருக்கிறார் என்று பிசாசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அந்த வார்த்தை மாமிச சிந்தைக்குரிய வார்த்தை. அப்ப நீ ஏதாவது செய்தால் நிச்சயமாக நீ தேவனை போல் ஆகிவிடலாம். நீ கடுமையா உழைத்தாய், நீ கடுமையா இரவு பகலா கிரியை செய்தால் நீ என்ன செய்ய முடியும்? தேவனை போல் ஆக முடியும். கடுமையா இரவு பகலாய் உழைத்தால் பாபேல் கோபுரம் கட்ட முடியும். இது மாமிச சிந்தை. ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி செயல்படாமல் தேவனை விசுவாசித்து பிசாசினுடைய வார்த்தையின்படி, இன்றைக்கு இருக்கிற உலகத்தின்படி சொல்ல போனால் உலகத்தின்படி, உலக வழக்கத்தின்படி அவர்கள் சிந்தித்தார்கள். அப்படி சிந்தித்தபடியினால், அவருடைய லொஜிக்கை வைத்து சிந்தித்தார்கள். அப்படி அவர்கள் சிந்தித்தபடியினால் அவர்களை மரணம் மேற்கொண்டது. அப்ப மாமிச சிந்தை எப்பொழுதுமே என்ன செய்கிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. இயேசு பாருங்கள் சொல்லுகிறார், வாங்கள் போய் நாங்கள் லாசருவை எழுப்புவோம் என்று சொன்ன பொழுது தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா சொல்லுகிறார், வாங்கள் அவரோடு போய் நாங்களும் மரிப்போம். இது மாமிச சிந்தை. அப்ப இப்படியாக அநேக வேளைகளிலே தேவன் செய்ததை நாங்கள் நம்பி விசுவாசித்து செயல்படாமல், நாங்கள் இந்த உலகத்தை நம்பி, எங்களுடைய பேங்க் அக்கவுண்டை நம்பி, எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸை நம்பி, எங்களுடைய சுயத்தை நம்பி, எங்களுடைய அறிவை நம்பி, எங்களுடைய படிப்பை நம்பி, சர்டிபிகேட்டை நம்பி, அதை விட பெரிய ஒரு காரியம் என்னென்று சொன்னால் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது, அதை நம்பி செயல்படுவது. இல்ல நான் இப்படியெல்லாம் செய்து இப்படியெல்லாம் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இனிமே நான் இது இப்படியான காரியம், அதாவது இனிமே நான் படிக்க மாட்டேன், இனிமே நான் படிக்க போய் என்னால படிக்க முடியல, அதனால நான் இனிமே படிப்புக்கு எனக்கு சரி வராது. அல்லது நான் பிசினஸ் செய்து பார்த்தேன், அது சரி வரையில, அதனால இது சரி வராது. நான் ஊழியம் செய்து பார்த்தேன், சரி வரையில, பிசாசுன்ற தொல்லை டூ மச், பிசாசு அடியன்னு அடிக்கிறான், அதனால இது சரி வராது. ஊழியம் செய்ததுனால எனக்கு அவமானமும் நிந்தையும் தான் தேவையில்லாம எல்லாம் வந்துச்சு, நிறைய பேர் என்னை ஒதுக்கி விட்டாங்க, அதனால இது எனக்கு தேவையில்லை. இப்படியெல்லாம் நாம் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை பார்த்து, தோல்விகளை பார்த்து நாங்கள் எண்ணுவோமானால் இது மாமிச சிந்தை. அதன்படி நடப்போமானால் இது மாமிச சிந்தை. ஆனால் அழைத்த தேவன் எப்படியாய் மற்றவர்களை நடத்தினார்? அவர்களை நம்பி இருந்த நாட்களிலே எப்படி அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பாம போல காலங்களிலே எப்படியாய் அவர்கள் மாற்றப்பட்டார்கள், அவருடைய சூழ்நிலைகள் எப்படியாய் மாற்றப்பட்டது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். கோலியாத்தை, பெரிய ஒரு உருவம், சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன், அவனை தாவீது சந்திக்கிறான். தாவீது அவனை சந்திக்கும் பொழுது சிறிய ஒரு பையனாயிருக்கிறான். ஆனால் அவன் முழுமையாய் வனாந்தரத்திலே இருந்தான். இரவு பகலும் தேவனோடு இருப்பதுதான் அவனுடைய காலம், நேரங்களை செலவிட்டான். தேவனோடு இருப்பதுதான் அவனுடைய முழு நேர வேலையா இருந்தது. ஆகவே விசுவாசத்திலே பெருகினவனாய் காணப்பட்டான். அதனால் கோலியாத்தை தனியே நின்று
ஜெயித்தான், வேதத்தை அதிகமாக தியானித்தான் தன் தனிமையா இருந்த நாட்களிலே. அதனால் அவனுக்கு தெரியும் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறபடினால் பெலிஸ்தனுக்கும் தேவனுக்கும் எந்த உடன்படிக்கையும் இல்லாதபடினால் அவன் மரணத்துக்கு ஏதுவானவன், நானோ ஜீவனுக்கு ஏதுவானவன், என்னை யாரும் தொட முடியாது என்று தாவீது நம்பினான், விசுவாசித்தான். பெலிஸ்தரை என்னால் அழிக்க முடியும் என்று விசுவாசித்தான். தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் சூப்பர் நேச்சுரல் வல்லமை, என்னுடைய வல்லமை அல்ல. அவன் சிறிய பையனா இருக்கிறான், அவன் யுத்த வீரன் அல்ல. ஆனால் நான் தேவனுக்குள்ளே தேவ சேனையா இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த பெலிஸ்தனை என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற விசுவாசத்திலே அவன் செயல்பட்ட பொழுது வெற்றியை பெற்றுக் கொண்டான். ஆனால் அதே தாவீதுடைய ஸ்டோரியை படிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு ராஜாவினிடத்திலே அவனை இழுத்து கொண்டு வருகிறார்கள், கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இவன் தாவீதாக இருக்க வேண்டும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாட்டு பாடினது இவனை குறித்து தான் என்று சொல்லி தாவீதை, அவன் சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது தாவீதை அவர்கள் பிடித்து அந்த ஊர் ராஜாவினிடத்திலே கொண்டு வரும் பொழுது பார்ப்பீர்களானால் இந்த இடத்திலே அவன் சேலஞ்ச் பண்ணவில்லை, தேவனை நினைக்க கூடவில்லை, மாறாக பைத்தியக்காரன் போல் அங்கே நாடகம் ஆடுகிறான் தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக. ஆகவே பார்க்கிறோம், தேவ வசனங்களை எவ்வளவாய் நாங்கள் தியானிக்கிறோமோ, எவ்வளவு நேரம் அதிகம் அதற்காக செலவிடுகிறோமோ, எவ்வளவு நேரம் தேவனோடு நாங்கள் உறவிலே இருக்கிறோமோ, அவ்வளவு அதிகமாய் நமக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. ஆனால் மாறாக எவ்வளவாய் நாங்கள் அங்கே இங்கே என்று ஓடி திரிகிறோமோ, அலைந்து திரிகிறோமோ, எல்லா இடத்திலும் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழித்து கொண்டிருக்கிறோமோ, அவ்வளவுக்கு மாமிசம்தான் அங்கே கிரியை செய்ய முடியும். எவ்வளவுக்கு நான் தேவனோடு இருக்கிறேனோ அவ்வளவுக்கு தேவனுடைய வல்லமை என்னை மேற்கொண்டு நடத்தும். எவ்வளவுக்கு நான் உலக பிரகாரமாய் செயல்பட்டு கொண்டு உலகத்திலே என்னுடைய நேரங்கள் காலங்கள் எல்லாம் நான் செலவழித்து கொண்டு இருக்கிறேனோ அவ்வளவுக்கு நான் உலக பிரகாரமாய் செயல்படுகிறவனாய் இருப்பேன். இந்த இடத்திலே பாருங்கள், தாவீது எவ்வளவா என்ன செய்கிறான், நடிக்கிறான் என்று பாருங்கள். ஒரு 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 பைத்தியக்காரன் போல நுரையெல்லாம் தள்ளி என்ன செய்கிறான், நடிக்கிறான். யாருமே அந்த ராஜா இவன் தாவீது என்று கூட நம்ப முடியாத அளவுக்கு அவன் நடிக்கிறான். அதனால் ராஜா கோபமடைந்து இவனை என்னை விட்டு அகற்றுங்கள் என்று சொல்லி அவனை என்ன செய்து விடுகிறார்கள், இவன் தாவீது இல்ல போல என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல அவனுடைய நடிப்பு தான் அவனை என்ன செய்து காப்பாற்றி விட்டது. ஆனால் அது மாமிச கிரியை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேவனை நம்பி வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். மீண்டும் நான் தொடர்ந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இது சாதாரண காரியம் அல்ல. நாங்கள் சாதாரணமாய் இவற்றை எடுக்க முடியாது. இவைகள் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது. இது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பி நாங்கள் செயல்படுவோமானால் வெற்றி நிச்சயம். அற்புதத்தை காண்போம், அதிசயங்களை காண்போம். ஆமென். அநேக வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பது அரிதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் மாமிசத்தின்படி கிரியை செய்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். கவனியுங்கள், தாமதங்களும் தடைகளும் நம்முடைய அவவிசுவாசத்தினால் வருகிறது. ஆனால் நாங்கள் அவவிசுவாசத்தில் இருந்து கொண்டு தாமதமாகிறதே, தடைகளா இருக்கிறதே, அப்ப வேறு ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று ஆபிரகாம் செயல்பட்டது போல நாங்கள் செயல்படக்கூடாது. சாராயோடு சேர்ந்தாவது ஆகாயோடு சேர்ந்தாவது நாங்கள் என்ன செய்வோம், ஐசாக்கை உருவாக்குவோம் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஐசாக்கை உருவாக்க போய் கடைசியில் அவர்கள் உருவாக்கி விட்டது இஸ்மவேல். அவன் தன்னுடைய சகோதரங்களுக்கு எப்பொழுதும் விரோதமாயிருப்பான் என்று அவனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம்.
அப்ப ஆசீர்வாதத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி சாபத்தை உருவாக்கி விடுகிறோம். ஏனென்று சொன்னால் மாமிச சிந்தையினால் செயல்படுகிறபடினால், அநேக வேளைகளிலே மாமிச சிந்தையின்படி செயல்படுகிறபடினால் தான் அநேக பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் தானாய் வந்து எங்களை மேற்கொள்ளுகிறது. நாங்கள் ஜெபிப்போமானால் அது நிச்சயம் வரும் என்று காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் நம்முடைய சிந்தையை மாற்றும்படி பிசாசு பல விதங்களிலே முயற்சி செய்வான். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு முயற்சி செய்தான். பல விதங்களிலே முயற்சி செய்தான். உனக்கு பிள்ளையே பிறக்காது, ஆகவே வேலைக்காரன் மகனை தத்தெடுத்துக்கொள் என்று பேசினான் ஆபிரகாமோடு. ஆபிரகாம் அதை நம்பி அந்த பிசாசின் சத்தத்தை கேட்டு தேவனோடு பேசுகிறார். இந்த பிள்ளையை நான் சொந்தமாக்கி கொள்ளட்டா, என்னுடைய வீட்டுல தானே பிறந்தது. அப்படியானால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உம்மால் முடியாத ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணிட்டீர், ஆனால் உம்மால செய்ய முடியாது. அதனால வீட்டுல பிறக்கிற பிள்ளையை நான் என்ன செய்கிறேன்? நான் தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால், உம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்படி ஆண்டவரே நான் உமக்கு உதவி செய்கிறேன் என்பதாக அர்த்தம். நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அல்ல. நீர் ஏதோ ஒரு அன்பில வாக்குத்தத்தம் பண்ணிட்டீர், ஆனா உம்மால என்ன செய்யாம போயிட்டுது? முடியாம போயிட்டுது. சாராண்ட வாய்த்துல புள்ள உருவாக்குறதுக்கு அற்புதம் செய்ய உம்மால முடியாம போயிட்டுது. அதனால வேலைக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் சாராளை விட, ஆபிரகாமை விட. ஆகவே அந்த பிள்ளையை நான் என்ன செய்கிறேன்? தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு இழிவான காரியம்! தேவனை குறித்து எவ்வளவு இழிவாய் நாங்கள் நினைக்கிறோம். உம்மால் முடியாத ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்கிறோம்? நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை எங்களுடைய சொந்த கிரிகையினால், சொந்த எண்ணங்களினால், சொந்த நினைவுகளினால், சொந்த பலத்தினால் நாங்கள் அதை உருவாக்கி கொள்வோம். உம்மால் முடியாது. சாராளுடைய வாயத்திலே ஒரு பிள்ளையை உருவாக்க உம்மால் முடியாது. ஆனால் எங்களுடைய முயற்சியினால் நாங்கள் இதை பெற்றுக்கொள்வோம் என்பது தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு உதவி செய்தல் அல்ல, இது தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை இழிவாய் எண்ணுவது, உம்மால் எதுவும் முடியாது என்று எண்ணுவது. அப்படி நாங்கள் செயல்படும் பொழுது அதைத்தான் நாங்கள் காண்பிக்கிறோம். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்றால் தேவ சித்தத்தை, திட்டத்தை அவர்களால் ஒரு நாளும் செய்ய முடியாது. சிந்தை எப்பொழுதுமே என்ன செய்யும்? அதை செய், இதை செய், இப்படி செய், அப்படி செய், அவனோடு பேசு, இவனோடு பேசு, அவன்கிட்ட இப்படி சொல், இவன்கிட்ட இப்படி சொல் என்று என்ன செய்யுது? சிந்தை சொல்லிட்டே இருக்கு. அதை வச்சு நாம் என்ன சொல்றோம்? இங்கே ஒன்று சொல்றோம், அங்கே ஒன்று சொல்றோம், அப்படி ஒன்று சொல்றோம், இப்படி ஒன்று சொல்றோம். எப்படியாவது ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணி, எப்படியாவது நாங்கள் ஒரு கலெக்ஷனை ஏற்படுத்தி இதையெல்லாம் செய்து முடிக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுகிறோம். அப்படி இல்லாமல் தேவன் சொல்லுகிறார், உனக்கு தேவையானால் நீ அரை கதவுக்குள் கதவை சாத்தி பூட்டி அங்கே அந்த ரங்கத்திலே நீ அறிக்கையிடு, நான் வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனை நம்பி நாங்கள் ஜெபித்திருப்போமானால் அது நிச்சயமாய் நடக்கும் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். தடையும் தாமதங்களும் இருக்குமானால் அதற்கு விரோதமாக பேச வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்திலே சொன்னால், ஈவன் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வாசமாயிருந்தால், ஏனென்றால் நாங்கள் யோவானிலே வாசிக்கிறோம், என்னுடைய வசனம் உங்களுக்குள் இருந்தால் நானும் பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்கள். அப்ப அவர்கள் வார்த்தையின் மூலமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தம் நம்மை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி அவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாய்
அவைகளின் மூலமாய், ஏனென்றால் அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது. யோவான் 1 1 பார்க்கிறோம், அதிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது, அது மாமிசமாய் என்ன செய்து மாற்றப்பட்டு கிறிஸ்துவாக நம்மத்திலே புறப்பட்டு வந்தார், வார்த்தையாக இருந்தார், வார்த்தையாக இப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து செயல்படும் பொழுது நமக்குள்ள என்ன இல்லையாம்? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதியின்படி ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கவனியுங்கள். இன்றைக்கு மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஈவன் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கூட அநேகர் இன்றைய நாட்களிலே அநேக டிவோர்ஸை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? டிவோர்ஸ் செய்கிறார்கள். ஈஸியாக ஒரு ஆளை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு ஆளை தங்களுடைய இச்சையின்படி தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் இச்சையின் ஆவி கிரியை செய்வதன் காரணம். ஆனால் நாங்கள் தேவனை சார்ந்திருக்காமல் பிரச்சனை வரலாம், வேதனை வரலாம், அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில வரலாம். இதெல்லாம் வராது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் வரலாம். ஆனாலும் வார்த்தையை நம்பி, கிறிஸ்துவை நம்பி, அவருடைய வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுகிற பிரகாரமா எபேசியர் 10 அதிகாரம் 14 ஒரே பலியினால் அவர் எல்லாவற்றையும் என்றென்றைக்கும் எனக்கு பூரணமாக்கி கொடுத்திருக்கிறார். என்னுடைய குடும்பமா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், என்னுடைய ஊழியமா இருக்கட்டும், என்னுடைய வேலை ஸ்தலமா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அவரால் பூரணப்பட்டிருக்கிறது என்று நான் அனுதினமும் அறிவிக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் பூரணப்பட்டிருக்கிறது, நன்றி ஆண்டவரே. என்னுடைய வேலை ஸ்தலம் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. நான் வாழுகிற தேசம் எந்த தீங்கும் மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூரணம் இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்ளுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம். பிசாசு என்ன செய்கிறான்? குடும்பத்தின் மூலமாய், குடும்ப நபர்களின் மூலமாய், பலவீனமாய் இருக்கிறவர்கள் மூலமாய் பேசக்கூடும். அங்கே பார்க்கிறோம், இயேசுவுக்கு கூட எல்லா அப்போஸ்தலர் மூலமாயும் பிசாசு பேசுகிறான். ஜோவான் தேவனுடைய அன்பை உணர்ந்து மடியிலே படுத்து கிடந்த ஜோவான் சொல்லுகிறார், எலியாவை போல அக்கினியை கூப்பிட்டு இவர்களை அழிப்பது உமக்கு சித்தமா? ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் இப்பொழுதே அதை செய்கிறோம் என்றது போல சொல்லுகிறார். பேதுருவை பார்க்கிறோம், நீர் மரிக்கவே கூடாது, பிதாவின் சித்தம் நமக்காக மரிக்க வேண்டும் என்பது. ஆனால் நீர் மரிக்கவே கூடாது என்று பேசின பொழுது இயேசு அவனை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, ஏனென்றால் இந்த ஆலோசனை தேவ ஆலோசனை அல்ல, இது மாமிச ஆலோசனை, இதற்கு பின்னால கிரியை செய்கிறவன் பிசாசு என்பதை தெளிவாக சொல்லுகிறார். வாருங்கள் போய் லாசருவை எழுப்போம் என்று சொன்ன பொழுது தோமா சொல்லுகிறார், வாங்கள் எல்லாரும் போய் அவரோட சேர்ந்து நாங்களும் மரிப்போம் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படியாக அவரை விசுவசிக்காமல் அப்போஸ்தலர்களே அநேக காரியங்களை செய்கிறார்கள். அவருடைய பிரதர்ஸ் இயேசுவை பார்த்து, அவருடைய சொந்த பிரதர்ஸ் சொல்லுகிறார்கள் என்னென்று, தன்னை அல்லது சக்சஸ்ஃபுல்லாய் இருக்க வேண்டிய ஒருவனும் சீக்ரெட்டாய் கிரியை செய்ய மாட்டான். ஃபேமஸாய் வர வேண்டும் என்பவனெல்லாம் சீக்கிரட்டா கிரியை செய்ய மாட்டான். ஆகவே நீர் என்ன செய்யும்? நீர் பண்டிகையிலே போய் நீர் உம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும் என்று சொன்னார்கள். அவரை நம்பாதபடியினால் இப்படி சொன்னார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். சொந்த பிரதர்ஸ் அவரை நம்பவில்லை. ஆகவே இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் மாமிசத்திலே நாங்களும் கிரியை நடப்பிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் அவர்களை விடுதலை ஆக்கும். கவனியுங்கள், ஜோபுவினுடைய மனைவி சொல்லுகிறார், சுகஈனத்திலே
சிரட்டை ஓடுகளை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கும் பொழுது மனைவி சொல்லுகிறார், நீர் இன்னும் உத்தமத்தில் இருப்பீரோ, ஆகவே நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும். பிசாசானவன் மனைவி மூலமாய் பேசுகிறான், தேவனை தூசி என்று சொல்லுகிறான். இதே காரியத்தை தான் பிசாசு தேவனிடத்திலே சொல்லுகிறான். ஜோபினிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் நீர் எடுத்து பாரும், அவன் உம்மை தூசிப்பான். இப்பொழுது மனைவி மூலமாய் பிசாசு பேசுகிறான், தேவனை தூசியும். மாத்திரமல்ல, நீர் எனக்கு தேவையில்லை, உம்மிடத்தில் இனி ஒன்றும் இல்லை, சுகீனமான மனுஷனை வைத்து நான் என்ன செய்வது, ஆகவே தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று ஒரு மனைவி சொல்லுகிறார். இப்படி அந்த மனைவி இந்த நாட்களில் சொல்லி இருப்பாள், ஆனால் இமீடியட்டா டிவோர்ஸ் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் ஜோபு சொன்ன வார்த்தையை கவனிங்கள். பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே என்று சொல்லி அவர் வார்த்தையை வைத்து என்ன செய்கிறார், அந்த பிசாசை துரத்துகிறார், அந்த பிசாசை மேற்கொள்ளுகிறார். தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நான் தீன்மையை கன்று அவரை தூசிக்கலாமா என்று அவரை குறித்த அறிவை வைத்து அவன் இந்த சோதனையை மேற்கொண்டான். ஆகவே பிரியமானவர்களே, பல விதத்திலே எங்களுடைய குடும்பம் மூலமாய், ஒருவேளை மனைவி மூலமாய், ஒருவேளை கணவன் மூலமாய், ஒருவேளை நண்பர்கள் மூலமாய், நம்புகிறவர்கள் மூலமாய் பிசாசு பேச முடியும். ஆனால் நாங்கள் வார்த்தையிலே தரித்திருப்போமானால் எங்களால் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். வார்த்தையை நம்புவோமானால், எந்த சூழ்நிலையிலும் வார்த்தையை நம்புவோமானால் நிச்சயமாய் எங்களால் மேற்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட பிசாசின் காரியமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட தடைகள் தாமதங்கள் பில்லி சூனியங்களா இருக்கட்டும், அவமானங்களா இருக்கட்டும், நிந்தியா இருக்கட்டும், நிச்சயமாய் அவமானப்பட்ட அதே இடத்திலே பல மடங்காய் தேவன் உங்களை என்னை மகிமைப்படுத்துவார். ஆமேன். அவருடைய மகிமை நம் மூலமாய் விளங்கும்படி செய்வார். ஆமேன். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அங்கே பாவம் செய்யவே முடியாது. ஏனென்றால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்ப கவனிங்கள், நான் மாமிச கிரியை நடப்பிக்கும் பொழுது ஆவியானது அங்கே ஜீவனாய் இருக்க முடியாது. இன்னொரு விதத்திலே சொன்னால் ஆக்டிவாய் கிரியை செய்ய முடியாது, டோமெண்டாய் போய்விடும். நான் மாமிச சிந்தையிலே செயல்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை எல்லாமே டோமெண்ட் ஆகிறது, வேலை செய்யாமல் போகிறது. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்பி நான் செயல்படும் பொழுது அது என்னை உயிர்ப்பிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வருகிறது, காண பண்ணுகிறது, நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமேன். அன்றியும் 11வது வசனம் 8ஆம் அதிகாரம் ரோமர், அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமேன். கவனியுங்கள், நம்முடைய சரீரம். அப்ப வசனம் ஆவி என்று பார்த்தோம். ஆவியானவர் வார்த்தை இல்லாமல் செயல்பட மாட்டார். இயேசு எனக்குள்ளாய் செயல்படுகிறார் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நமக்குள்ளாக செயல்படுகிறார். அப்ப அவருடைய வார்த்தையின்படி அல்லது அவருடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளும்படி நம்ம இடம் கொடுப்போமானால், அவருடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் தியானிப்போமானால், அதையே நம்புவோமானால் சுகஈனம் சரீரத்திலே இருக்க முடியாது. வேலை செய்யாத பார்ட்ஸ், இந்த பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸ், சரீரத்திலே காணப்படுகிற இந்த பார்ட்ஸ் வேலை செய்யல, அந்த பார்ட்ஸ் வேலை செய்யல என்று இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. Glory be to God. Amen. அப்ப அவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய நாம இடம் கொடுப்போமானால், அதை நம்புவோமானால் என்ன நடக்குதாம்? சரீரத்துக்குள்ளே காணப்படுகிற பலவீனங்கள் ஓடி போகும், அவயவங்கள் வேலை செய்யாமல் காணப்படுகிற அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படும். ஆமேன். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார்.
அநேக வழிகளே அந்நிய பாஷையை மட்டும் நாம பேசுறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்புவதில்லை. அந்நிய பாஷை பேசுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். நாள் முழுக்க அந்நிய பாஷை பேசுவார்கள். ஆனால் வாயை துறந்தால் அவ விசுவாசம் தான் அவருடைய வாயிலிருந்து வரும். அது நடக்காது, இது கிடைக்காது, இது இப்படியா போச்சுது, அது அப்படியா போச்சு. உலக பிரகாரமான வார்த்தை தான் அவர்களுடைய வாயிலிருந்து வரும். உலகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் நாள் முழுக்க மந்திரம் பேசுவது போல அந்நிய பாஷை பேசுகிறவர்களும் உண்டு. ஆகவே மிக முக்கியம், அந்நிய பாஷை நாம் பேசுகிற அளவுக்கு வார்த்தையும் பேச வேண்டும், வாக்கு தத்தத்தையும் பேச வேண்டும். ஏனென்றால் அவைகள் வார்த்தையும் வாக்கு தத்தமும் தான் நம்மை அவ விசுவாசத்தில் இருந்து விடுதலையாக்குறது. ஆமேன். வசனம் என்ன சொல்லுகிறது? கேள்வியினால் விசுவாசம் வரும். அவருடைய வார்த்தையை கேட்பதனால், அவருடைய வார்த்தையை அறிகிறதுனால், அவருடைய சத்தியங்களை அறிவதனால் நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஆமென். ஆகையினால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆகவே மாமிச சிந்தை மரணம். உலக பிரகாரமாய் நாம் சிந்திக்கவே கூடாது. வேதத்தின் படிதான் நாம் சிந்திக்க வேண்டும். மாமிசத்தின் படி பிழைத்தால், அப்ப மாமிசம் இப்படி செய்த அப்படி செய்த, அங்க போய் சொன்ன இங்க போய் சொன்ன பிழைக்கலாம் என்று சொல்லித்தரும். ஆனால் அப்படி நாங்கள் பிழைக்க நினைத்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வரும். ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாமிசம் எனக்கு சில காரியங்களை சொல்லுகிறது, இப்படியெல்லாம் செய்தால் நான் பிழைப்பேன் என்று சொல்லும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல், பிசாசு மாமிசத்திலே பிழைப்பதற்கு ஆதாம் ஏவாளுக்கு ஆலோசனை கொடுத்தது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வார்த்தையை நம்பி நான் செயல்படும் பொழுது அது என்னை மீட்கிறது. ஆமேன். மாமிச கிரியையை அழிக்கிறது. ஆகவேதான் பிசாசு அநேக வார்த்தைகளை கொண்டு வந்து இச்சைகளை உருவாக்கும்படி இயேசுவோடு பேசும் பொழுது இயேசு ஆவியினாலே, அவருடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இன்னொரு விதத்திலே சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் நடக்கிறார்களோ, அந்த வார்த்தையை மாத்திரம் நம்பி நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளை. ஆமென். மாமிசத்தின்படி நடக்காமல், நாங்கள் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல, ஆனால் தேவனுக்கு கடனாளிகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எங்களை அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுப்போம், வார்த்தையின்படியே நடப்போம். எல்லா விதத்திலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிச்சயமாய் இருப்போம். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் நாம் எல்லோருக்கும் பாராட்டின பெரிதான கிருபைக்காய், நீர் செய்து முடித்த பெரிதான கிரிகைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னதற்காக நன்றி. எல்லாவற்றையும் நன்மையாக, மேன்மையாக, மகிமைக்குரியதாக, ஆவிக்குரியதாக மாற்றி போட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அனைவரும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்படி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை எப்பொழுதும் தியானிக்கும்படி நம்மை முழுமையாய் உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மழை வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பி போகாது. அதே போலவே உம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்தில் திரும்பி வராது என்பதை அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற எல்லா பிள்ளைகளையும், அவருடைய சரீரங்களையும், அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உயிர்ப்பிப்பதாக, 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 இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். ரோமர் 8:6 கூறப்பட்டபடி மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ஆமென். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை திரும்பமாக இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த ஸ்கைப் நாளைக்கு வேலை செய்யாவிட்டால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் செய்வோம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமென். Amen. Amen. We are blessed abundantly. ஆமென். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் நாளை விடுமுறை நாள் ஆக இருக்கிறது லண்டன்ல, யூகேயிலே. இப்பொழுதும் அவருடைய நேரம் 6:31 இந்த வேளையிலும் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் அவருடனும் கூட இருந்து அவருடைய குடும்பத்தாருடனும் ஊழியங்களுடனும் கூட இருந்து வாஞ்சியோடு ஊழியம் செய்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவார். ஞானத்தை மென்மேலும் கூட்டி கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். இதை மறு ஒலிப்பை கேட்கின்ற பொழுதும், அதே வேளையிலே மறு ஒலிப்பு கூடாக யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் ஆசீர்வாதமாகி கொடுப்பாராக, சிந்தனையை கிளப்பி விடுவாராக, வழி நடத்துவாராக. ஆமேன். திடப்படுத்துவாராக. ஆமேன்.